ஹாய் எல்லாத்துக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா மண்டே. ஸோ மண்டே அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் 9:15 எந்திரிச்சு டீ போட்டு குடிச்சிட்டு கடைக்கு கிளம்பி வந்துட்டேன். அதனால தான் இந்த கொண்டை ஜிலேபி கொண்டை நான் போர்டு எடுத்து வைக்கல, எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கடை க்ளீன் பண்ணிவிட்டு உட்காந்து யார் யார் கஸ்டமர் கூப்பிட்ருக்காங்களோ அவங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுவோம். இப்படி தான் தினம் நடக்கும்னு வச்சுக்கோங்களேன். காலையில் எந்திரிப்பேன். ஆனால் இன்றைக்குமே காய்ஸ் மழை வந்து வர்ற மாதிரி தான் இருக்குது. வெயில் துளி கூட இல்லை. இன்றைக்கி விலாக் எடுக்கலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி டேக்குள்ளே போயிடலாம். தினம் என்னோடய லைஃப் ஸ்டைல் தினம் பார்த்துட்டு இருக்கீங்க. ஒவ்வொரு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன், முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ரீக்ரியேஷன் ஏதாச்சும் ஒன்று பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவோம். கஸ்டமர் நிறைய பார்த்துட்டே போகிறாங்க. இப்படி பார்த்துட்டு போகிறவங்க தான் நாளைக்கு நம்மளுக்கு வருவாங்க, சரிங்களா? நின்று ஒரு செகண்ட் நம்ம கடையை பார்த்துட்டு போகிறாங்கன்னா ஒரு தடவைனாச்சும் இந்த கடைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி ஆகி என்கிட்டயே வந்து சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி மெமரிஸ் நிறையா இருக்குது. பார்த்துட்டு போயிட்டாங்க. சரி, நம்ம இப்போ போர்டை தூக்கி வச்சுட்டு டக்குன்னு நம்ம ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வை சண்முகி மாதிரி டக்கு 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 டக்குன்னு நம்ம வேலையை இன்னைக்கு செய்கிறோம். ஆயா வேறு முடிவு காலங்கத்திலே விரிச்சு போட்டு போறியா ஆயா? கடைசியாக கூட்டிகிட்டு இருக்கும் போதே கஸ்டமர் அட்டன் பண்ணியாச்சு. இன்னைக்கு டே சவையாக போவாங்க. ஐப்ரோ தான் எடுத்தேன். ஆனாலுமே அதுவுமே நம்மளுக்கு கடை திறந்து கூட்டிகிட்டு இருக்கும் போதே கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இன்னைக்கு டே ஃபுல்லாக நம்ம என்டர்டெயின்மெண்ட்டாகவும் ஜாலியாகவும் போகும். இப்பயும் ஒரு கஸ்டமர் வராங்க. வெயிட், வண்டி இங்கே தான் வருது. அவங்க நம்ம கடைக்கு தான் வருவாங்க. முடிச்சுட்டு வெறும் ஐப்ரோ தான் 2 செகண்டில் எடுத்துகிறேன் வந்துட்டா. பாப்பாலாம் பர்ச்சேஸ் வந்துருக்கு. இங்கே முருங்கக்காய் வாங்கிட்டு போகுது. ஸோ காலையிலே வேர்த்து விறுவிறுத்து எல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவங்களே தாட்டி விட்டேன். ஒரே ஒரு ஆளுக்கு ஐப்ரோ. காலையிலேருந்து நம்மளுக்கு வெறும் ஐப்ரோஸ் மட்டும் தான் வந்துட்டுருக்கு. கொண்டையை போட்டுட்டு வந்தால் தான் காய்ஸ் வராங்க. பெரிய கொண்டையாக ஒன்று போட்டு உட்காந்துக்கலான் இருக்கேன். தூங்கி எழுந்திரிச்சு வந்து தூக்க கலப்பே போகல. இங்கே வருங்க, கிட்ட பார்த்து பயந்துடாதீங்க எல்லாரும். தூக்க கலப்பே போகல. உடனே வந்து இப்போ வந்து உங்களுக்கு மங்கு இருக்காமா, அதனால் நம்ம ப்ராடக்ட்டை பற்றி நான் சொல்லியிருக்கேன். ஸோ இன்னும் 10 நாள் கழிச்சு வாங்க, உங்களுக்கு ஒரு மிராக்கல் கொடுக்குறேன், நீங்கள் அதை பூசுங்க சரியாயிரும்னு சொல்லிட்டு. ஸோ வர கஸ்டமருக்கு எல்லாத்துக்கும் நம்மள மாதிரியே ஸ்கின்னில் இருக்கிற எல்லா பிரச்சனையும் கம்மி பண்ணிடுவோம். எனக்கு இங்கெல்லாம் நிறைய பிம்பிள் வந்துச்சு இல்லையா? முந்தா நேற்று வந்த பிம்பிள் கூட அமுங்கிருச்சு. அதெல்லாம் நம்ம ப்ராடக்ட் தான். நேற்று கொஞ்சம் நேரம் போட்டு ஃபேஸில் வச்சுருந்தேன். ஈவினிங் மழை பெஞ்சிட்டு இருந்துச்சா, போயிட்டு மிக்சியில் நானே ஒரு அடி அடித்து எடுத்து பூசிக்கிட்டேன். சரி, ஓகே காய்ஸ், நம்ம போயிட்டு வாசலை கூட்டி விட்டு செப்பலை போட்டுக்குவோம். வாசலை கூட்டிகிட்டு வரேன். அந்த குட்டி பாப்பா பார்த்தீங்களா, எவ்வளோ அழகாக வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு முருங்கைக்காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகுது. பிள்ளைங்கள்லாம் இப்போல்லாம் வந்து ரொம்ப டேலண்ட்டாக விளாட்றாங்க. நம்மளும் இப்போ பிறந்திருக்கலாமான்னு இப்போ தான் ஃபீலிங்காக இருக்குது காய்ஸ், ஃபீலிங்காக இருக்குது. தண்ணி குடிப்போம். என்னை எப்பொழுதும் பிஸியாக வைத்திருக்க என்னோடய யூடியூப் சேனலும் என்னோட கஸ்டமரும் வாழ்க வாழ்க என்று காலையில் ஒரு குரங்கு வீடியோவை காமிச்சு இங்கே ஒரு ஒன்றை மாதிரியே ஃபோனை பிடிச்சிக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே என்னை கேவலமாக கழுவி ஊற்றுனாங்க. அப்பயுமே நான் வந்து அதை அசந்து கொடுக்காம வாங்கிட்டேன். நான் குரங்காவே இருந்துட்டு போகிறேன், குரங்கு மாதிரி இப்படி வீடியோ பிடிச்சிட்டே இருக்கேன் அப்படின்னாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு வந்துட்டேன். தினம் ஏதாவது ஒரு குறை சொல்லணும், இன்றைக்கி இந்த குறை சொல்லியாச்சா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு வந்துட்டேன்.
சரிங்களா? இந்த தண்ணி முழுங்குற மாதிரி கஷ்டத்தை எல்லாத்தையும் முழுங்கி வெளியே தள்ளிடுவோம். ஓகே காய்ஸ், கொண்டையை போட்டால் தான் கஸ்டமர் வரேங்கிறாங்க. இனிமேல் நம்ம கொண்டையே போட்டுக்குவோம். கஸ்டமர் நேற்று வந்து எல்லாத்தையும் அப்படியே போட்டுட்டு போனேன். நான் இப்போ வந்து மடிக்க போகிறேன். இதுவும் சாரியும் கடை துணி துவைச்சிட்டு வந்தேன். இதையும் மடித்து நம்ம எடுத்து வைத்து விட்டு நம்ம என்னடா அதை முடிய நிற்கவே மாட்டேங்குது. சொட்டையை மறைக்கிறதுக்கு இங்கே பதி விட்டுருந்தேன். அதுக்கப்புறம் நம்ம போயிட்டு கண்டினியூ ரீல்ஸ் கஸ்டமர் எல்லாமே. சரிங்களா? இப்போ வந்து வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரிங்க அவங்க அக்கா என்ன நினச்சிங்க? மடிக்கிற மாதிரிங்க செகண்டில் கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள நல்லா இடிச்சிட்டேன். ஷிஷு, யாரும் நம்மளை திட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இந்த காலில் போன மாதிரி அடிப்பட்டுச்சு, இந்த காலில் இப்போ அடிபட்டுச்சு. அம்மா மடிச்சு வச்சுட்டேங்க காய்ஸ். மடிச்சு வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி புடவையும் மடிச்சிட்டேங்க பாருங்க. எடுத்து நம்மளோட பெட்டிக்குள்ளே உள்ள துணிச்சு வச்சுட்டு போய் கடுப்பேற்றுற 4 ரீல்ஸ் எடுத்து நம்மளுக்கு பிடிக்காதவங்களை கடுப்பேற்றி விட்டு வருகிறேன். சென்று வருகிறேன். எல்லாரும் வாழ்த்தி அனுப்புங்கள். நைட்டு பேய் பிடிச்சிக்கிச்சே என்னமோ தெரியல காய்ஸ். அதனால் அக்கா வந்து ஒரு மாதிரியாக பேசுகிறேன். எதுவும் தப்பாக நினைத்து கொள்ள வேண்டாம். அவ்வளோதான், என் வேலை கடை வேலை எல்லாமே முடிச்சிட்டேன். என்ன வேலைப்பா சாமி, சத்தியமாக சொல்கிறேன். பெண்ணா அடுத்த ஜென்மத்தில் பிறவியே எடுக்கக்கூடாதுன்னு என்று நினைத்து கொண்டு இருக்கிறேன். என்னை பார்த்துட்டு யாரும் டப்பிங் பேசுகிறது கூப்பிட்றாதீங்க. நான் வரமாட்டேன், கடையை விட்டு வெளியே வரமாட்டேன். மழை வர மாதிரி தான் இருக்குது இன்னைக்கு. சூப்பராக கிளைமேட். சரி ஓகே காய்ஸ், போய் ரெஸ்ட் எடுப்போம். நல்ல சவுண்டாக பாட்டு வச்சு கேட்க போகிறேன். என்ன சவுண்டு இருந்தாலும் பார்க்குறீங்க? மியூட் பண்ணி வச்சுருக்கேன். பாட்டு வந்து பயங்கர ஸ்பீக்கரில் சவுண்டாக வச்சு இப்போல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டேன். மைண்டை ஃப்ரீயாக ஆக்கிறதுக்கு 90s கிட்ஸ் லவ் சாங்ஸ் எல்லாம் கேட்டு 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 சவுண்டாக வச்சு நம்ம ஏரியாவில் நம்ம ஸ்பீக்கர் தான் பயங்கரமாக பதறுது. அதனால் இங்கே முன்னாடி உட்காந்துட்டோம்னா கஸ்டமராக இருந்தாலும் அட்டன் பண்ணிக்கலாம். சரிங்களா? நல்ல பாட்டு கேட்குறேன், ரசிக்கிறேன். வடிவேல் ஒரு இதில் சொல்லுவார்ல, நானும் 3 வேளை பல்ல வளர்க்குறேன், 6 தடவை குளிக்கிறேன், நானும் அழகாய் காட்டுறேன்டா அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து பாட்டு கேட்குறேன். நானும் சவுண்டாக வச்சு கேட்குறேன். நானும் எல்லாத்தையும் நினைக்காம மறந்து இது பண்ண போகிறேன் காய்ஸ். ஹாப்பியாக இருக்க போகிறேன். சரிங்களா? சரி ஓகே, கஸ்டமர் ஒருத்தவங்க என்ட்ரி போகிறாங்க. சரி பாய். வீட்டுக்கு வந்துட்டேன். மணி 2:30 ஆனால் 3 மணி காட்டும். இன்னும் சமைக்கல. தான் போய் சமைக்கணும். கோவமாக வருது காய்ஸ். பருப்பு வேக வச்சுட்டேன். சும்மா கீரையை மட்டும் வணக்கிட்டு சாப்பாடு வச்சுட்டு கிளம்பலாம். இங்கே பாருங்க, வானம் என்ன கிளைமேட் செம்மையாக இருக்குல்ல. கத்திரி ப்ளூ கலரில் இருக்குது காய்ஸ். கத்திரி ப்ளூ கலரில் இருக்குது. நானே அதை பார்த்து ஒரு செகண்டில் ரசிக்க ஆரம்பிச்சிட்டேன். வெளியே இருந்துச்சு. இன்றைக்கி பாருங்கள், இந்த இடம் புண்ணாக்கிக்கிட்டேன். இப்போ செம்மையாக ஊட்டி மாதிரி இருக்குது. ஸ்டாண்ட் எடுக்கிறதுக்காக வந்தேன். இந்த இடம் பார்த்திங்கன்னா பயங்கரமான விபத்து நடந்துச்சு. பட்டார் இடிச்சு புண்ணாயிடுச்சு. தெரியுதா? லைட்டாக இந்த இடம் மட்டும் வீங்கிருக்கு. இது மதியானம் நடந்த சம்பவங்கள். இப்போ போய் டீ போடணும். கிளைமேட் பாருங்க காய்ஸ், இந்த பக்கமும் அப்படியே ப்ளூ கலராக இருக்குது. வர வர வானம் வந்து நம்மளை வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, இயற்கையை லவ் பண்ணுவோம். நல்லாவே தெரியுது இந்த பக்கம் இடிச்சது. வீர விளையாட்டுகள், காயோட வீர விளையாட்டுகள். இப்போ டீ போடணும். டீ போட்டு நம்ம கடைக்கு கிளம்பிடுவோம். வாங்க எல்லாரும் டீ போடுவோம்.
வாருங்கள் எல்லாம் சுட சுட போண்டா சாப்பிடுவோம். சூப்பராக சுட்டுட்டேன். உட்கார இடத்துல தான் எல்லாம் கிடக்கும். மழை தூருதான். சூடாக ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு செஞ்சேன். ஆனால் உப்பு போட மறந்துட்டேன். பரவாயில்ல, அப்போ இருந்தாலும் டீக்கு தானே தொட்டுக்க போகிறோம். குழம்பு தொட்டுட்டேன். நான் டீ குடிச்சிட்டு கடைக்கு போயிட்டு vlog கண்டினியூ பண்ணுறேன். பாய். கடைக்குள்ளே வந்துட்டேன். கடையில் உட்காந்துட்டு இருக்கேன். மழை தூருது அங்கே பாருங்க, சரியான மழை. ஸோ வீட்டுக்கு வந்துட்டேன். மழை நிற்கிற மாதிரியே தெரியல, பயங்கரமான மழையாக இருக்குது. என்ன வேலை வீட்டில் வந்து ஏதோ மழை பெய்யறதுனால செய்யலை. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரியாக இருக்குது. போய் ரெஸ்ட் எடுக்கிறேன். பாய். எல்லாத்துக்கும் குட் நைட்.